ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக ஒரு சில நண்பர்கள் வந்து தங்களுடைய பர்சனல் காரியத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு நண்பர் அந்த கமெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. இதை பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக குடும்பத்தை பிரிஞ்சு நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. இன்றைக்கி மைவி 3 ஆட்ஸ் பாதி மெம்பருடைய சூழ்நிலை இன்றைக்கி இதுதான். சொந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் சம்பாதிச்சு வட்டி கட்டிட்டு குடும்பத்தை பார்க்குற சூழ்நிலைக்கு மைவி 3 ஆட்ஸ் கொண்டு வந்து விட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி உண்மையாக நடந்துகிட்ருக்கிற ஒரு நிதர்சனம். இதை வந்து நம்ம சொன்னால், இதை நம்ம பேசினா நம்மளை வந்து எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது இப்படியே விடவும் முடியாது. மைவி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஒன்று நடத்தி நிச்சயமாக இது முதலமைச்சர் பார்வைக்கு நம்ம கொண்டு போயே ஆகணும். அப்போ தான் இதுக்கு சீக்கிரமாக சொல்யூஷன் கிடைக்கும், விடை கிடைக்கும். இல்லைனா விடையே கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் வயதான்னு சொல்லி போட்டு இந்த கேஸ் அப்படியே நீட்டிக்க செஞ்சு மக்களுடைய மனசில் இருந்து இதை அழித்து இவனுங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மையே. இதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த சூழ்நிலையிலும் மைவி 3 ஆட்ஸ் கேஸ் வந்து சீக்கிரமாக முடிய போகிறதே கிடையாது. அதனால் நண்பர்கள், நீங்கள் இதுவரைக்கும் அமைதியாக இருந்தீங்க. இதுக்கு மேல் நம்ம யாருமே அமைதியாக இருக்கவே கூடாது. நம்ம எல்லா மெம்பர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 3000-4000 பேர் கூடினால் மட்டும்தான் நம்ம போராட்டத்தை நடத்தவே முடியும், தலைமை தாங்க முடியும். அது வந்து நிச்சயமாக அது கண்டிப்பாக சீக்கிரத்தில் எல்லா நண்பர்களும் நம்ம சேர்ந்து நடத்தணும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் ஆதரவு இல்லை. நண்பர்கள் ஏதோ ஒரு சில நம்ம யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் ஆதரவு கொடுக்குறாங்க. நிச்சயமாக ஆதரவு கொடுத்தா நம்ம சென்னையில் தலைமைச் செயலகத்துக்கு எதிரிலேயோ சரி, இல்லை மற்ற ஒரு மெயின் இடத்துல நம்ம வந்து போராட்டத்தை நடத்தி நம்ம நிச்சயமாக இந்த முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் இந்த கேஸ் வந்து சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் யாருக்கும் பணம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த கேஸை வந்து கிட்டத்தட்ட இன்னும் 20 வருஷம் 10 வருஷம் நீட்டிக்க செஞ்சு இவனுங்க வாழ்ந்து செத்துருவானுங்க. அதுதான் நடக்க போகுது. இது வரைக்கும் சக்தி ஆனந்த் அவர்கள் வீடியோ போடுறதுக்கோ இல்லை மற்ற எதுக்குமே வந்து மக்களுக்காக எந்த குரலும் கொடுக்கவே இல்லை. அவர் மாட்டுன்னு ஜாலியாக எங்கேயோ தங்குறாரு, சுற்றுறாரு, சாப்பிட்றாரு, வெளிநாட்டுக்கு டூருக்கு போயிட்டு வர்றாரு. இதுதான் நடந்துகிட்ருக்கே ஒழிய இதில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடைக்கவே கிடைக்கல. இதில் முக்கியமாக ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வினோத்து இன்னும் ஒரு சில சொம்புகள் இருக்காங்க, அவனுங்க வந்து சக்தி ஆனந்தோடைய கையாளுங்க. இவனுங்க என்ன செய்கிறானுங்கன்னா, தினந்தோறும் சக்தி ஆனந்துக்கு ஆதரவாக மைவி 3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. தயவுசெய்து நண்பர்கள் யாரும் இப்படிப்பட்ட வீடியோ அப்டேட்டை நம்பாதீங்க. அவனுங்க எல்லாருமே பொய். எவன் ஒருத்தன் மைவி 3 ஆட்ஸ் எதிராக பேசுகிறானோ அவன் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் உண்மையாகவே மக்களுடைய மனசை புரிஞ்சிட்ருக்கான்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேசுனா நம்ம கமெண்ட்ஸில் வந்து எதுக்கு மைவி 3 ஆட்ஸை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அவனுங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 5-6 வருஷம் மைவி 3 ஆட்ஸ் 2-3 வருஷம் மைவி 3 ஆட்ஸில் நல்லா சம்பாதிச்சு கொழுத்து போனவனுங்க தான் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸை போடுறது, பேசுகிறது, மெயில் அனுப்புறது, மிரட்டுறது எல்லாமே. எந்த மிரட்டலுக்கும் பயப்படவே மாட்டோம். பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள். ஒவ்வொரு மைவி 3 ஆட்ஸ் மெம்பரும் பாதிக்கப்பட்டிருக்கானுங்க. ஒவ்வொரு மைவி 3 ஆட்ஸ் மெம்பரும் இது பாருங்கள், மாதம் கடைசி வந்துருச்சு. முதல் மாதம் ஆனால் முதல் தேதி ஆனால் வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு எத்தனையோ மைவி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் செத்துட்ருக்கானுங்க தினந்தோறும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த மைவி 3 ஆட்ஸ் நிறுவனம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சக்தி ஆனந்த் அவர்களை நம்பி அந்த மெம்பர்ஸு நம்பி இன்றைக்கி எல்லாருமே மெம்பர்ஸ் எல்லோரும் இன்றைக்கி வந்து ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ வந்து பெண்கள் வந்து கமெண்ட் போடுறாங்க, சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரில, எங்கள் கணவர் கூட எனக்கு பிரச்சனை, இது வரைக்குமே பிரச்சனை,
இந்த நிறுவனத்தில் என்றைக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சோ அன்றைருந்து எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதியாக வாழ முடியல, நைட்டு பகலாக குடும்பத்தில் பிரச்சனை சண்டைன்னு சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லா குடும்பங்களும் தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனும் சக்தியானந்த் அவர்கள் ஒரு வீடியோ கூட பதிவிடாமல் அமைதியாக இருக்கிறார். இதுக்கு காரணம் என்னென்னா, ஏமாத்துறதுக்கு முதல் வழி இது தான். ஏமாத்துறதுக்கு முதல் அறிகுறி இது தான். அதை தான் சக்தியானந்த் அவர்கள் செய்துட்ருக்காரு. இதுக்கு பின்னாடி யார் சொன்னாலும் சொல்லனாலும் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாட்களில் அசோக் ஸ்ரீநிதி யார், சக்தியானந்த் யாருன்னு இந்த உலகமே தெரிஞ்சுக்க போகுது. மைவி த்ரெட்ஸ் மெம்பர் எல்லோருமே தெரிஞ்சுக்க போகிறானுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்க போகிறாங்க. இவனுங்க 2 பேருமே மிகப்பெரிய ஒரு கூட்டாளிங்க. இவனுங்க மறைமுக கூட்டாளிங்க. இவனுங்களால தான் இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி கண்ணீர் விடுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த அசோக் ஸ்ரீநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே சக்தியானந்த் கூட பழக்கத்தில் இருந்திருக்கிறாரு. அது ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அது சீக்கிரத்தில் நம்ம யூடியூப் சேனலில் அதை வெளிவிடுவோம். சக்தியானந்தும் அசோக் ஸ்ரீநிதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ நிச்சயமாக பதிவிடுவோம். இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வரணும். மைவி த்ரெட்ஸ் மெம்பர் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த அசோக் ஸ்ரீநிதி என்றவன் நல்லவன் மாதிரி நடித்து, சக்தியானந்த் இவனும் நல்லவன் மாதிரி நடித்து இன்றைக்கி மக்களை பல ஆயிரம் கோடி ஏமாற்றிருக்கிறானுங்க. இதை நிச்சயமாக வந்து வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வருவோம், கொண்டு வந்தே தீருவோம்.